Hi everyone, welcome to LN Media YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ். இந்த ஜியோபாலிட்டிக்ஸ்ல அமெரிக்கன் வெஸ் ஈரான் இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற போரின் காரணமா நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம், உலகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தின ஒரு அலசல் தான் நீங்க பார்க்க போறோம். அதாவது இந்த போர் அமெரிக்கா வெஸ் ஈரான் போர் வந்து இவங்க ரெண்டு நாடுகளுக்கும் இடையே நடக்கிற போரான கட்டணம் இல்லை. அதாவது அமெரிக்க டாலருக்கும் பிரிக்ஸ் நாடுகளுடைய நாணயத்துக்கும் ஏற்படுகிற ஒரு போர்னு சொல்லலாம். அதாவது 1948 பெட்ரோ டாலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதாவது போர் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக போய் சவுதி அரேபியா கிட்ட போய் இந்த மாதிரி வந்து நான் உன்னுடைய எல்லா பெட்ரோலையும் நல்ல விலைக்கு வாங்கிக்கிறேன், ஆனால் நான் சொல்கிறபடி நீ வந்து என்னுடைய டாலரில் தான் நீ வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்கும் விற்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வரி போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டாலரில் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த டாலருக்கு ஒரு ஷிஃப்ட் கோடு உருவாக்கி அந்த ஷிஃப்ட் கோடை வந்து தடை பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணோம், அணுகுண்டு சோதனையின் போது நமக்கு வந்து ஷிஃப்ட் கோடு தடை பண்ணிட்டாங்க. நம்ம வந்து உலக வர்த்தகம் செய்ய முடியாத கொஞ்சம் ஒரு பொருளாதாரத்தில் கொஞ்சம் நெருக்கடியில் இருந்தோம். இந்த மாதிரி உலக நாடுகளை மிரட்டிக்கிட்டு நாட்டாமல் பண்ணிகிட்டு இருந்துச்சு இந்த அமெரிக்கா. ஸோ போன வருஷம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த அக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ரெனியூல் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் ஒபெக்ஸ் ப்ளஸ் நாடுகள்கிட்ட நான் ஆலோசனை பண்ணிவிட்டு நான் திரும்ப போட்டுக்கலாம் அப்படிங்கிற தவிர்த்ததுக்கு நடுவில் இப்போ என்னென்னா பிரிக்ஸ் நாடுகள் கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பிரிக்ஸுங்கிற ஒரு கூட்டமைப்பு உருவாச்சு. அதை இந்தியா தான் முதல்ல முன்னெடுத்தாங்க. அடுத்தடுத்த விஷயம் ஏன்னா அந்த அமெரிக்கா இந்த மாதிரி பண்ணுது, நம்மளை வந்து தடைகள் போடுது, நம்மளை வந்து வளர விடாமல் செய்யுதுங்கிறதுக்காக ஒரு பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்குனாங்க. அதுக்கு நாணயம் உருவாக்குனாங்கிறது பேசிக் அப்போலேருந்தே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்தே உருவாக்குனாங்க. பீனா வந்து பிரேசல், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சீனா, எஸ்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்படுகிற இந்த பிரிக்ஸு. இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து இந்த கூட்டமைப்புக்குள்ளே நமக்கு நாமே வந்து வர்த்தகம் செஞ்சுக்கலாம், நமக்கு நாமே பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம், நம்ம நாணயத்துக்குள்ளே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேருந்து இப்போ நடுவில் வந்து ஈரான் வந்து ஜாயின் பண்ணிச்சு. ஈரான் தடைகள் போட்டும் இந்த பிரிக்ஸ் நாடுகள் வந்து பெருமளவு வந்து உதவி செஞ்சோம். நம்ம பெட்ரோல் வாங்கினோம், சைனா பெட்ரோல் வாங்கிச்சு, அவங்க ஓரளவு வளர்ந்தாங்க. எக்கச்சக்கமான தடைகள் இருந்தும் அவங்க வளர்ந்தாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்படி இருக்கும்போது என்னன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கடன் சுமை, அதாவது 37 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவங்களோட லிமிட் பார்த்தோம்னா 31 ட்ரில்லியன் தான் லிமிட். அப்போவே வந்து எச்சரிச்சிட்டாங்க, அந்த மாதிரி வேண்டாம், அதுக்கப்புறம் வாங்க வேண்டாம், கடன் வேண்டாம் அப்படின்னு. வேறு வழிகளே இல்லாத அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல், மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் இருந்ததுனால பைடன் காலகட்டத்திலே வந்து வாங்கினாங்க. அடுத்தடுத்து கொஞ்சம் தள்ளி வாங்கினாங்க. அடுத்ததாக வந்து இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறமும் வாங்கினாங்க. இப்போ ஈரான் போர் முடிஞ்சதுக்கப்புறமும் 1 ட்ரில்லியன் கடன் வாங்கியிருக்காங்க. கடைசியாக பாண்டை வந்து சேல்ஸ் கொண்டு வந்தப்போ விற்கவே இல்லை. நம்ம அந்த ஜப்பான் தான் வந்து அமெரிக்காவுக்கு பெருசாக உதவி பண்ணாங்க. ஐரோப்பிய நாடுகள் வந்து உதவி பண்ணி அந்த பாண்டில் வாங்கினாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அமெரிக்க பாண்டுக்கே இந்த நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒவ்வொரு தடவையும் வந்து விற்கும்போது வட்டி கொஞ்சம் ஏற்றி கொடுப்பாங்க, அப்போ தான் வந்து அந்த பாண்டு வாங்குவாங்கன்னு சொல்லி அவங்களுடைய அதாவது 37 ட்ரில்லியன் கடனுக்கு 1 ட்ரில்லியன் கடன் மட்டுமே, 1 ட்ரில்லியன் வட்டி மட்டுமே கட்டுறாங்க. அப்படின்னா வட்டி அந்த அளவுக்கு ஹையாக இருக்கும் பார்த்திங்க. இந்த மாதிரி ஒரு கடன் சூழ்நிலை ரொம்ப சிக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க, ரொம்ப லோ ஆகிட்டு இருக்கு. இப்போ அதாவது இந்த பெட்ரோல் டாலரை வச்சு தான் அவங்க வந்து வருமானம் சம்பாதிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுடைய டாலரில் நம்ம வந்து வணிகம் செய்யும்போது அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் வருமானம் போகும், உட்காந்துட்டே உலகம் முழுக்க வணிகம் நடக்கிற இடத்துல அவங்க உட்காந்துட்டே சம்பாதிப்பாங்க. அப்படியான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ அந்த பெட்ரோல் டாலர் கான்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ அவங்களுக்கு அந்த வருமானம் கட் ஆகிடுச்சு. மேற்கொண்டு வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய நாணயம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் நாடுகள் பெருசாக வளர்ந்துட்டு இருந்தது. அதாவது உலக பொருளாதாரத்தில் 38% வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகள் கிட்ட இருந்துச்சு.
ஆனால் அவங்கள விட ஜிடிபியில் நம்ம இந்த பிரிக்ஸ் நாடுகள் கிட்ட அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் கலக்கத்தில் இருந்தாங்க, என்ன செய்யணும்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் ரஷ்யா மீது போர் தொடுத்து உக்ரைனை வச்சு ரஷ்யாவை வச்சு அடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்த பார்த்தோம்னா ட்ரம்புக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அடுத்தடுத்து வந்து 200% பொருளாதாரம், 100% வரி, 100% சைனாவுக்கு வரின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலைபுரம் செஞ்சுட்டு இருந்தார் ட்ரம்ப்பு. ஒரு கட்டத்தில் என்ன செய்யலான்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு ஈரானுடைய வார கையில் எடுத்துட்டார். அதாவது ஈரானில் பிரச்சனை அப்படின்னா, ஈரானில் அது ட்ரம்ப்புக்கு நல்லா தெரியும், அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணாங்கன்னா மேற்கொண்டு இங்கே வந்து பெட்ரோல் வராது. எங்கே வராது? கிழக்காசிய நாடுகளுக்கு முழுக்க வராது. அது சைனாவும் இன்க்ளூட் ஆகும். நம்ம இந்தியா பெருசாக மெயினாக வந்து உலகத்தில் அதிகமாக பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிற நாடுகள் பார்த்தோம்னா அமெரிக்கா, சைனா, ஜெர்மனி, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் ஜெர்மனி பின்னி தள்ளிட்டு நம்ம வந்து முதல்ல வந்துட்டோம். அமெரிக்கா, சைனா, ஜப்பான், இந்தியா அப்படின்னு 4வது பெரிய பொருளாதாரம் அப்படி இருந்துச்சு. இவங்களுடைய வளர்ச்சியும் தடுக்கணும், அதே நேரத்தில் பிரிக்ஸ் நாடுகளுடைய அந்த கூட்டமைப்பையும் உடைக்கணும், அவங்கள வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ அங்கே வந்து ஈரானில் வந்து அடிக்க ஆரம்பித்தார். ஏற்கனவே வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் மீது போர் தொடுக்கணும், அவங்க வந்து வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிற, அதாவது அணு ஆயுதம் தயாரிச்சிடக்கூடாது, நம்ம நாட்டுக்கு போட்டால் சொல்லியை முடிச்சிருவாங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. கரெக்டாக அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்க போரை தொடங்கிட்டாங்க. இப்போ தொடங்கினாங்க, அடித்தாங்க, இல்லை வெளியே போயிட்டாங்க அப்படின்னு அவங்க பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அடிச்சுட்டு அங்கே அதாவது போர் இவங்களால் நடத்துறதுக்கு பணமும் கிடையாது. அதே நேரத்தில் போரை வந்து ஸ்டார்ட் பண்ணால் வந்து முடிக்கவும் முடியாது. ஏன்னா ஈரான் வந்து தரப்படையால் உள்ளே போய் பிடிக்கணுங்கிறது ஒரு 10 to 15 வருஷம் ஆகி போயிடும். அவ்வளோ தூரம் இவங்களால் போர் செய்ய முடியாது. யாரும் அமெரிக்காவால் போர் செய்ய முடியாது, பொருளாதாரம் தாங்காது. ஸோ அதனால் வந்து உள்ளே போக பயப்படுறாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய வருமானம், அவங்கள பிஸ்னஸை கட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து வழி கொண்டு வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸோடைய கிழக்கு பகுதியான இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு நான் எந்த கப்பலையும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவன் அந்த பக்கம் உட்காந்துட்டு எந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். ஆக மொத்த பாதிப்பு ஈரானுக்கு இருக்குது. நம்பர் 1 ஈரானுக்கு. 2வது பெரிய பாதிப்பு வந்து இந்தியாவுக்கு. 3வது பாதிப்பு சைனாவுக்கு இருக்குது. சின்ன சின்ன நாடுகள் இருக்கிற கிழக்காசிய நாடுகள் எல்லாத்துக்கும் இருக்குது. பட் பெரிய பாதிப்புனா அதிக பெட்ரோலை இம்போர்ட் பண்ணுற நாடுகள் நம்ம நாடு சைனா, நம்ம 2 பேர் தான். சைனாவுக்கு பிரச்சனை இல்லை, குறைஞ்ச விலையில் ஈரானுக்கு வாங்கிட்டு இருந்தான். இப்போ ஈரான் கட்டானோன்னா இமீடியட்டாக அவன் என்ன பண்ணிட்டான், இங்கே நம்ம ரஷ்யாவுடைய பார்டரை ஷேர் பண்ணுறாங்க நம்ம சைனா. அதனால் அங்கே பார்டர் வழியாக அவங்க பெட்ரோல் வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம தான் சரியாக சிக்கிக்கிட்டோம். இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு. இப்போ விலைவாசி உயர்வு ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்குது. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது வந்து இந்த போர் நீடிச்சது இதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்தியா பெருசாக பாதிக்கப்படும், லாக்டவுன் அளவுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து லாக்டவுனுக்கு இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து பயங்கர தீவிரமாக வந்து மோடி வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி யோசிச்சுட்டு இருக்காங்க. பெரும் பெரும் கூட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. பொருளாதாரத்தை எப்படி சமாளிக்கிறது, இந்த சூழ்நிலை எப்படி வந்து கையாளுறது அப்படின்னு சொல்லி பெருசாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது. ஆக மொத்தம் பாதிப்புன்னு பார்த்தோம்னா பிரிக்ஸ் நாடுகளை கரெக்டாக செக் வச்சுட்டான். அங்கே ஈரானு, நம்ம இந்தியா, சைனா, ரஷ்யா, இந்த 4 முக்கியமான இந்த பிரிக்ஸ் நாடுகள் 4 நாடுகளுக்கும் சரியான செக் வச்சுட்டான். டவுன் ஆகிட்டான். நம்ம பொருளாதார ரீதியாக டவுன் ஆகிட்டோம், அவங்கள்ட்ட ரஷ்யாவும் டவுன் ஆகிட்டாங்க, ஈரானும் பெரிய அளவு டவுன் ஆகிட்டாங்க. ஸோ இப்படி உங்களுக்கு வந்து கரெக்டாக வரிகள் போட்டு ஏதோ ஒன்றும் பண்ண முடியல, கரெக்டாக இங்கே வந்து செக் வச்சுட்டு பெரிய அளவு நம்ம பாதிப்பில் இருக்கோம். இருந்தாலும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு பிரிக்ஸ் நாடுகளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா நம்ம பாதிக்கப்படுறோம். ரைட்டு, அவன் கரெக்டாக வந்து செக் வச்சுட்டான். இந்த முடிவே வரல, இன்னும் 1 மாதம் 2 மாதம் கூட போகும். அப்படி 2 மாதம் கழித்து நீங்கள் போகிற நிறுத்தினாலும் இந்த பாதிப்பு வந்து உடனே ஆகாது, அடுத்து ஒரு 8-9 மாதத்துக்கு ஆகும். அது இல்லாமல் வந்து உரத்தட்டுப்பாடு, உரம் வந்து எங்கேயுமே டிரான்ஸ்லேட் ஆகவே இல்லை. எங்கேயுமே அங்கேருந்து நமக்கே பெரிய உரத்தட்டுப்பாடு இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. அதாவது வந்து தானிய நமக்கு உரம் வந்தால் தான் நம்ம வந்து வெள்ளாமை பண்ணி தானியங்களை வந்து அவங்களுக்கே திருப்பி அனுப்ப முடியும். ஏதோ அரபு கண்ட்ரிஸ் அது வரல.
தானியங்களுக்கு பெரிய ஒரு ஷார்ட்டேஜ் வரப்போகுது, பெரிய ஒரு நெருக்கடி வரப்போகுது, ஷார்ட்டேஜ் வரப்போகுது. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இது இல்லாமல் நம்ம பொருளாதார ரீதியும் நம்மளும் பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா உருவாயிடுச்சு. இந்த மாதிரி உருவாக்கிடுச்சு. ஒன்று அவனை அடிக்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும். ரெண்டுக்குமே இல்லாமல் நடுவில் உட்காந்துக்கிட்டு இந்த எல்லா பிஸ்னஸும் இந்த பெட்ரோல் வந்து ஸ்டாப் பண்ணும்போது இந்த பாதிப்புலாம் ஏற்படுது. இப்படி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா, நம்ம வந்து தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகள்கிட்டையும் நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். அதாவது இன்டெலிஜென்ஸ்லேருந்து கம்யூனிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுக்கிட்டையும் தீவிரவாதத்துக்கு எதிரான அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இஸ்ரேல் கிட்ட ரொம்ப அதிகமாக போட்டிருக்கோம். இன்னொரு ஸ்டெப்பை உதாரணம் சொன்னோம்னா, நம்ம காஷ்மீரில் ஆக்கிஃபைடு காஷ்மீரோடைய ஒன் ஆஃப் த பார்டரில் தீவிரவாத குழுக்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல இஸ்ரேலுக்கு வந்து லீஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இடத்த நீங்கள் விவசாயம் இங்கே வந்து விவசாயம் பண்ணிக்காங்க. இப்போ அவங்க இஸ்ரேல் வந்து பலாயிரம் ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவோட அந்த தீவிரவாத நடமாட்டில் இருக்கிற பார்டரில் அந்தளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு நமக்குமான ஒரு பாண்டிங் இருக்குது. நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கோம். நம்ம இங்கே கார்கில் போரில் வந்து நமக்கு வந்து அம்யூனிஷன் பிரச்சனை இருந்துச்சு. நம்ம தரக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதை மீறி இவங்க வந்து நமக்கு இஸ்ரேல் வந்து நமக்கு வந்து அம்யூனிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் நிறைய அவங்களுடைய ஹெல்ப் நமக்கு நிறைய வாங்கியிருக்கோம், இன்டெலிஜென்ஸ் நிறைய வாங்கியிருக்கோம். அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது நமக்கு. இப்படி இருக்கும்போது இப்போ இந்த போர் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேல் நடத்தினாலும் இது நமக்கான போருங்கிற அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா, அதாவது ஈரான் வந்து நிறைய தீவிரவாத குழுக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. 6-7 தீவிரவாத குழுக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, ஹெஸ்புல்லாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஹமாஸ்க்கு ஈரான் தான் வந்து பொட்டன்ஷியல் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்குது. ஹெஸ்புல்லாவுக்கு இவங்க தான் பணம் கொடுத்துட்ருக்காங்க. அவதிகளுக்கு இவங்க தான் பணம் கொடுத்துட்ருக்காங்க. மேற்கொண்டு சின்ன சின்ன குழுக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இவங்க தான் பணம் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய இயக்கங்களுக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம வந்து தீவிரவாதத்துக்கு எதிரான நிறைய அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருக்கோம். இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த போரில் வந்து நமக்கும் பங்கு உண்டு. எப்படி பங்கு உண்டா, நம்ம வந்து இஸ்ரேல் பக்கம் தான் ஆதரவாக நிற்குமா, அமெரிக்கா பக்கம் தான் ஆதரவாக நிற்போம். ஆனால் நம்ம சைலண்டாக இருக்கிறோம். ஆக்சுவலாக இந்த பிரச்சனை நமக்கு வந்து இந்த தீவிரவாதம் பிரச்சனை இல்லைன்னா நம்ம முதல்ல நின்று இந்த போரை வந்து தடுக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுருக்கலாம், இல்லை பஞ்சாயத்து பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு பைசல் பண்ணி அனுப்பியிருக்கலாம். பட் இந்த போர் நமக்கு தேவைப்படுது. ஆனால் நம்ம செய்யலை, அவங்க செய்கிறாங்க. நம்ம சார்பில் அவங்க செய்கிறாங்கிறனால இந்தியா வந்து கொஞ்சம் சைலண்டாக இருந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த போர் நமக்கான போரும் கூட, அதே நேரத்தில் நம்ம பாதிக்கப்படுறங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதுலேருந்து எப்படி மீள்றதுங்கிற ஒரு பெரிய தவிப்பு இருக்குது. ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். பார்க்கலாம். மத்திய அரசு வந்து ரொம்ப மும்முரமாக, ரொம்ப அதிதீவிரமாக இந்த சூழலேருந்து எப்படி தப்பிக்கிறது, என்ன செய்யலாம், முடிஞ்ச வரைக்கும் லாக்டவுன் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். நல்ல விதமாகவே நமக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் தருவாங்க அப்படின்னு நம்பலாம். ஏன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அப்படியான ஒரு கட்ஸ் இருக்கிற ஒரு தலைவர். பார்க்கலாம். நல்லபடியாகவே நமக்கு ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலான்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.